நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விவரங்கள் சட்டப்பேரவை செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். சட்டப்பேரவை செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவுடனே சட்டப்பேரவை செயலகம் என்பது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த வழக்குல எவ்வளவு தண்டனை பெற்றிருக்கிறார் பொன்முடி என்ற விவரங்களை மற்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தண்டனை பெற்றதால் அவருடைய பதவி இழந்திருக்கிறார். இதன் காரணமாக அந்த திருக்கோவிலருடைய சட்டமன்ற தொகுதி என்பது காலியாக இருக்கிறது என்ற தகவலை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சட்டமன்றம் என்பது தெரிவிக்கும். அதன் அடிப்படையில் ஒரு சட்டமன்றத்தினுடைய தொகுதி காலியாக இருந்தால் காலியாக நாளிலிருந்து 6 மாத காலத்துக்குள் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடைத்தேர்தல் நடத்துவதற்குண்டான வாய்ப்பு எப்படி உருவாகுதுன்னா, நாடாளுமன்ற தேர்தலோடு நெருங்கி வருவதன் காரணமாக அதனுடன் சேர்த்து நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையாக கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து திருக்கோவில் அந்த சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அறிவிக்கும். சட்டமன்ற செயலகத்தினுடைய செயல்பாடுகள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் பெற்ற பிறகு உடனடியாக கெசட்ல நோட்டிஃபை பண்ணுவாங்க. கெசட்ல நோட்டிஃபை பண்ணும்போது அவர் தகுதி இழந்தார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அது தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில் தற்போது தகுதி இழந்திருக்கிறார் அமைச்சர் பதவியும் அதற்கு தகுதி இழந்திருக்கிற அடிப்படையில் அதுவும் பறிவு இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமான தகவல்களை கெசட் மூலமாக தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில் அந்த தொகுதி காலியாக இருக்கிறது இந்த தீர்ப்பின் காரணமாக அப்படிங்கிற விவரத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிப்பார்கள். தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு சம்பந்தமான அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அறிவிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.